பசுமை நிறைந்த காட்டுல வண்ணத்து பூச்சிகள் பறக்க பறவைகள் பாடிக்கொண்டிருந்த நேரம் அங்கே ஒரு சின்ன முயல் இருந்தது. அதோட பெயர் குட்டி. குட்டி ரொம்ப சுறுசுறுப்பானவன். ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போய் சொல்ல. ஒரு முறை சோட்டி என்ற குரங்கு வந்து குட்டியிடம் நீதான் இங்க இருந்து மாம்பழத்தை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டது என்று வாயை தொடச்சுக்கிட்டே சொன்னான் குட்டி. அன்னையிலிருந்து குட்டி சொல்ற பொய்கள் அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு நாள் காட்டுல பெரிய போட்டி அறிவிக்கப்பட்டது. சிறந்த உதவிகரமான விலங்கு யார்? இதுதான் அந்த போட்டி. குட்டி இதை கேட்ட உடனே அவன் எல்லாரிடமும் அன்னையிலிருந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வாவ், குட்டி ரொம்ப நல்லவன். அவனோட புகழ் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் காட்டுல உண்மையிலேயே ஒரு விபத்து நடந்துச்சு. சின்ன ஆமை துளசி குளத்துல விழுந்து உதவி கேட்டு கத்துனான். குட்டி அதை பார்த்தான். ஆனா அவன் அங்கிருந்து ஓடிட்டான். கொஞ்ச நேரத்துல காரிக்காகம் அங்க வந்து துளசிய காப்பாத்திட்டு. எல்லாரும் காரிய பாராட்டினாங்க. உண்மையான ஹீரோ காரிதான். குட்டியோட மனசு உடைஞ்சு போயிடுச்சு. போட்டி முடிவுக்கு வந்துச்சு. சிங்க அரசன் முடிவை சொல்ல வந்தது. இந்த போட்டியில வெற்றி பெற்றது காரிக்காகம். எல்லாரும் கைத்தட்டினாங்க. அப்போ அரசன் சொன்னது, குட்டி பற்றி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. குட்டி பயந்தான். அவ சொன்ன எல்லா கதைகளும் போய். எல்லாரும் அதிர்ச்சியில பார்த்தாங்க. அந்த நேரத்துல துளசி அம்மா முன் வந்து, குட்டி அழ ஆரம்பிச்சான். அப்போ காரிக்காகம் சிரிச்சுக்கிட்டே சொன்னது, இப்போதாவது உண்மையை சொல்ல தைரியம் வந்தது, அதுவே பெரிய விஷயம். சிங்க அரசன் சொன்னா, குட்டி நீ தவறு செஞ்சிருக்க, ஆனா இப்போ உண்மையை சொன்ன, அதனால உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். இப்போ குட்டி முடிவு செஞ்சான். அவன் உண்மையிலேயே எல்லாருக்கும் உதவ ஆரம்பிச்சான். சில நாட்களுக்கு பிறகு குட்டி உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பனா மாறிட்டான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், பொய் சொன்னா பிரச்சனைதான் பெருகும், உண்மைதான் நம்மளை காப்பாத்தும். உண்மை பேசுறது கடினமா இருக்கலாம், ஆனா அதுதான் எல்லோருக்குமே நல்லது.